ஒரு ஹெல்த்தி மாவு ரெடி பண்ண போகிறோம். இல்லை கருப்பு கவுனி அரிசி ஒரு 1/2 டம்ளர் எடுத்திருக்கேன். இது கொள்ளு இந்த அளவுக்கு. இப்போ இந்த ஒரு கை அளவு கருப்பு உளுந்து, இந்த அளவு ராகி, வெந்தயம், சோயா, இட்லி அரிசி. இதை 4-5 முறை நல்லா அலசி எடுத்துட்டு நல்ல தண்ணியில் ஊற வச்சிடலாம். இந்த வேஸ்ட்டெல்லாம் இப்படி மேலே மதக்கும், இதெல்லாம் கீழே கொட்டிட்டு நல்ல தண்ணியில் ஊற வச்சிடலாம். இது ஒரு 8லேருந்து 10 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறணும். நல்லா கழுவியாச்சு, ஊற வச்சிடலாம். இது ஒரு 10 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் இந்த ஊற வச்ச தண்ணியை ஊற்றிட்டு இது மிக்சியில் அரைக்கணும். இது கிரைண்டரில் அவ்வளோக்கு அரைப்படாது. இது ஊறட்டும் 10 மணி நேரம். ஊற வச்சுருந்தோம் இல்லையா, 10 மணி நேரம் ஆயிடுச்சு. எல்லாம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த ஊற வச்ச தண்ணியை கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். இதே மாதிரி எல்லா ஊற வச்ச அரிசி, இது உளுந்து, இது எல்லாமே இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி கலந்துடலாம். அந்த ஊற வச்ச தண்ணியை தான் கொஞ்சம் ஊற்றிருக்கேன். இப்போ இதுக்கு அளவாக கொஞ்சம் கல் உப்பு நல்லா கையிலேயே கலக்கிடலாம். இது உடனே செய்கிறதா இருந்தால் நம்ம தோசை மாவு ஏற்கனவே வச்சுருப்போம் இல்லையா, தோசையோ இல்லை இட்லியோ செய்யும்போது இது ஒரு 2 ஸ்பூன் கலந்து செய்திடலாம். இல்லைன்னா இது மாவு புளிக்கணும். இந்த மாவில் செய்கிறதா இருந்தால் இது ஒரு 6 மணி நேரம் 8 மணி நேரம் புளிச்சதுக்கப்புறம் நம்ம தோசை செஞ்சுக்கலாம். இப்போ இதில் நான் ஒரு தோசை மாவு எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் புளிச்ச மாவு. இது வந்துட்டு நம்ம இப்போ அரைச்சோம் இல்லையா, அதில் ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இப்போ உடனே தோசை செய்கிறதுக்கு. கல் நல்லா காஞ்சிருச்சு, தோசை ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய், அவ்வளோ வாசனையாக இருக்குது. கருப்பு உளுந்து போட்டனால இந்த கலர் தான் வரும். கருப்பு கவுனி அரிசி, கருப்பு உளுந்து அப்படியெல்லாம் போட்டனால. இதில் குழந்தைகளுக்காக இருந்துச்சுன்னா நெய் போட்டு கூட செஞ்சு தரலாம். நல்ல வாசனை. இது நல்ல ஹெல்த்தியான தோசை. இந்த தோசை வந்துட்டு ரொம்ப ஹெல்த்தி. இது நம்ம குழந்தைங்க ஸ்கூல் முடிஞ்சு வரும்போது நம்ம ஈவினிங் டிஃபனாக கூட இது கொடுக்கலாம். நம்ம டீ, பிஸ்கட்ஸ் அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு பதிலாக இதில் ஒரு தோசை கொடுத்தாலுமே நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க. இது இம்யூனிட்டி பூஸ்டப் பண்ணும். கருப்பு உளுந்தெல்லாம் கொடுத்துருக்கனால நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. இது சட்னி எதுவும் இல்லாமல் வெறும் தோசையே நம்ம சாப்பிட்டுக்கலாம். இப்போ நம்ம இன்னும் ஏதாவது வேணும்னா வெங்காயம், கேரட் அந்த மாதிரி கூட போட்டு செய்யலாம். இது பிளட் சுகர் லெவலை நல்லா கண்ட்ரோல் பண்ணும். வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி தோசை ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் சாம்பார், கொஞ்சம் சட்னி. இந்த சேனலில் ஃபுட்டோட டிஸ்பிளே மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன ஃபுட் ப்ரிப்பரேஷன் வீடியோஸ் இருக்குது. கூடவே ஹெல்த் டிப்ஸ் தரேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.